நான் பிறந்து வளர்ந்த என் சென்னையில் என் தமிழில் ஒரு படம் நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. அதாவது எது எது எப்படி எப்படி இருக்கணுமோ அது அப்படி எப்படி இருந்தா நல்லா இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம் சார். இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு சார் எனக்கு. இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்டிருக்கேன் சார். நான் என்னையும் ஒரு வாட்டி வெல்கம் ஷோப்னான்னு சொன்ன ஒரு வாய்ஸ் மாதிரி இருக்கு சார் எனக்கு. ஒருவேளை எனக்கு தப்பா கேட்குதா என்னன்னு தெரியல. நான் இந்த விளையாட்டுக்கு வரல. நானும் இந்த விளையாட்டுக்கு வரல. சொல்லுங்க சார் ப்ளீஸ். ஒன்றும் இல்லை சார். இப்போ டைம் என்ன ஆயிடுச்சு உங்க ஸ்டைல்ல சொல்லிடுங்க சார். 9:45 சார். இல்லை சார், யூஸ்வலா பிக் பாஸ்ல இரவு அந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்லாங்ல சொல்லுவாங்க. ஸோ ஸ்டைல்ல வரல, அது அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க சார். இல்லை என்ன தமிழை டெஸ்ட் பண்றீங்களா இல்லை வாய்ஸை டெஸ்ட் பண்றீங்களான்னு எனக்கு தெரியலையே. இல்லையா சார்? இல்லை சும்மா லைட்டா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு சார். பட் நோ ப்ராப்ளம் சார். இல்லை மேபி ஷோப்ஸ் கமல் சார்ட்ட கேட்கறத உங்கள்ட்ட கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது எது எது எப்படி எப்படி இருக்கணுமோ அது அப்படி எப்படி இருந்தா நல்லா இருக்கும். There you go. முடிச்சிட்டீங்க போங்க. முடிச்சிட்டீங்க சார். உங்களுக்கு தெரியாம போயிடுச்சு சார். எது? இல்ல ஏதோ கேக்குறாங்க சார். இந்த மாதிரி பல பேர் வாய்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒருவேளை நீங்களா இருக்குமோ அப்படின்னு தான் நான் உங்களை கேட்டேன். அப்படியா? இல்ல நானும் அசீமும் இணைந்து ஒரு படம் பண்றோம். அந்த படம் வெகு விரைவில் it's going to go on floors and it's an interesting subject and that's why we are for. ஓகே. ஸோ படம் எப்படி சார் வந்திருக்கு? எந்த அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கு? என்ன அளவுக்கு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அதை சொல்லுங்க. போயிட்டு இருக்கு. we are fine tuning the scripts. It's quite an exciting project. ஏன்னா ஹிந்திக்கு அப்புறமா தமிழ்ல தான் டெபியூ. இங்கிருந்து தான் அங்கே போனேன். நான் பிறந்து வளர்ந்த என் சென்னையில் ஓகே என் தமிழில் ஒரு படம் நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. and thanks to ஓகே. ஸோ மீண்டும் ஒரு முறை இதோ ஃபர்ஸ்ட் எவர் டைம் அந்த குரல் அப்படின்னு சொல்லி பிஹைண்ட் உட்ஸ்ல எக்ஸ்க்ளூசிவா இந்த குரலை நாங்க இறக்கி இருக்கோம் சார். அப்படி நான் தைரியமா சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை எனக்கு வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ எஸ், அந்த படத்தை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்கள் எல்லாருமே இருக்காங்க. ஸோ ப்ளீஸ். ஆக்சுவலாக பார்த்தோன்னா நான் இன்னொரு விஷயம் சாஷோ பற்றி சொல்லணும். சாஷோ he bought up everything in சென்னை தான். அவர் ஹிந்தியில் மஞ்சுநாத் அப்படின்ற படம் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அப்புறம் கஹானி பாஸ் இல்லை, அப்புறம் நெக்ஸ்ட்டு BA Pass 2 பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ he got the best actor award in தாதா சாஹேப் ஃபால்கே ஃபிலிம் ஃபெஸ்டிவல். ஸோ அவர் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தமிழில் he is debuting as a lead. ஸோ அதுதான் போயிட்டுருக்கு. இன்னும் ஐ திங்க் இட்ஸ் டூ early to talk about the subject நினைக்கிறேன். ஏன்னா டேரக்ட் அடிப்பான், ஜஸ்ட் நடிப்பான். ஸோ அது என்ன மாதிரி மூவியா இருக்கும் அது மட்டும் சொல்லிடுங்களேன். அதான் சொன்னேன் நான், இட்ஸ் இந்த லைன்ஸ் ஆஃப் விக்ரம் வேதா அப்புறம் மத்தகம் அந்த மாதிரி. இட்ஸ் லைக் அந்த தனி ஒருவன் பார்த்துருக்கீங்களா, சம்திங் லைக் அதை மாதிரி. அதில் யார் ஹீரோ வில்லன்லாம் கிடையாது. ரெண்டு பேருமே ஹீரோ, ரெண்டு பேருமே வில்லன் தான்.